என்பதை ஒத்துக்கொள்வதற்காக வழக்கறிஞர் குப்பையன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தோம். அவர் ஆசிரியர் அனைவருக்கும் மேற்கொண்டியத்தில் ஒரு ஆலய வளாகத்தில் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை மேற்கொண்டு செயல்படும் கூட்டத்தை சிறப்போடு நடத்தி காண்பித்திருந்தார் நம்முடைய வழக்கறிஞர் குப்பையன் அவர்கள். மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்ற கூட்டம் அது. அதனைத் தொடர்ந்து நமச்சிவாய மதங்கள் காலையில் கூட்டியிருந்தார்கள். மாலையில் 3வது கூட்டமாக நம்முடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நம்முடைய கழகத்தவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா ஊராட்சியை சார்ந்தவர்களும் மேடையிலே பேசியிருக்கிறார்கள். ஒன்றிய கழக அமைச்சர் திரு ஆர்.பி. கலைச்செல்வன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக அமைப்பின் செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு OS மணியன் அவர்களும், வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர். கிரிதன் BABL அவர்களும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள். இக்கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கழக செயல் வீரர்களும் செயல் வீராங்கனைகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் குடும்ப அரசியலையும் இடம்போல் ஏறி வரும் விலைவாசி உயர்வையும் மின் கட்டண உயர்வையும் வீட்டு வரி உயர்வையும் கனிம வள கொள்ளைகளையும் கஞ்சா ஹெராயின் பெத்தமெட்டமின் போன்றவற்றுக்கு இளைய தலைமுறையினை அடிமையாக்கி தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதைப் பொருள் சந்தையாக்கி கொலை குற்றவாளிகளை கூடாரமாக மாற்றி வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. புரட்சி தலைவர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எதிர்வரும் 19/7/2025 நம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு வருகை தந்து மக்களை காண்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு பொதுமக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் கழகத்தினரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டுமாய் இக்கூட்டம் ஏகமானதாக தீர்மானிக்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை 4வது முறையாக வெற்றி பெற செய்து மீண்டும் வேதாரண்யம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபணம் செய்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அரியணையில் ஏற்றி நம்முடைய அமைச்சர் அவர்களை மீண்டும் 2வது முறையாக அமைச்சராக
அயராக உழைப்போம் என இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. வழங்கி முடிக்கிறேன். நன்றி.